Praise the Lord. Greetings to you in the name of Jesus our Savior. சர்வ வல்லவராம் இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். The title of our Bible study today is See Yourself in Christ. கிறிஸ்துவுக்குள் உங்களை பாருங்கள் என்ற தலைப்பிலே இன்று இந்த வேத பாடத்தை நான் நடத்த விரும்புகிறேன். When you receive Jesus Christ as your Savior, the Holy Spirit comes to dwell in your spirit. பரிசுத்த இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். The Holy Spirit will never leave you, not ever, but He will be there to teach you about Jesus Christ. பரிசுத்த ஆவியானவர் உங்களை விட்டு விலகுவதில்லை. அவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் பிதா இயேசுவை உங்களுக்கு போதிப்பார். In Colossians chapter 1 and verse 27, கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால், it says, the mystery that has been hid from ages past is Christ in you, the hope of glory. இங்கே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே வசனம் இப்படி சொல்கிறது, புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களை தெரிவித்தப்படுத்த சித்தமானார். ஆமென். When you are born again in Christ, your body is not born again, your soul is not born again, but it is your spirit that is made new and born again. நீங்க மறுபடி பிறந்த உடனே என்ன நடக்கிறது என்று சொன்னா, உங்க சரீரம் மறுபடி பிறக்கவில்லை, உங்களோட ஆத்மாவும் மறுபடி பிறக்கவில்லை, ஆனால் உங்களோட ஆவி மறுபடியும் பிறக்கிறது. God is a spirit and He will communicate and talk to you in your spirit. தேவன் ஆவியாய் இருக்கிறார். அந்த ஆவியான தேவன் உங்களுடைய ஆவியோடு கூட அவர் இடைபடுகிறார். I am ministering today to understand what you have after you receive Jesus Christ as your Savior. நீங்க இன்னைக்கு நான் உங்களோட பேசுகிறேன். நீங்க ரட்சிக்கப்பட்ட உங்களுக்குள் என்ன இருக்கிறது என்பதை குறித்து நான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். In the book of Acts chapter 17 and verse 28, it says, you are His offspring. You are the offspring of God. நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீங்கள் தேவனுடைய சன்னதியாய் இருக்கிறீர்கள் அல்லது அவருடைய வம்சமாய் இருக்கிறீர்கள் என்று வாசிக்க முடியும். When you receive Jesus as Savior, you become a child of God. You become the offspring of God in your spirit being. நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட உடனே நீங்க தேவனுடைய வம்சமாக அல்லது வாரிசாக நீங்கள் மாறுகிறீர்கள். It is important that we understand that we are a spirit being, we have a soul, and we live in a body. நீங்க ரொம்ப அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க ஒரு ஆவி உங்களுக்குள் இருக்கிறது, உங்களுக்கு ஆத்மா இருக்கிறது, நீங்க ஒரு சரீரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். We understand a lot about our physical body, and in our soul, that is where you and I have the choice what we want to think. பாருங்க, நீங்க ஒரு மாம்சமான சரீரத்திலே வாழ்றீங்க, உங்களுக்கு ஒரு ஆத்மா இருக்கு, நீங்க எதை சிந்திக்க வேண்டும் என்பதை அது உங்களுக்கு போதிக்கிறது. You and I are in control and in charge of what we think. We can make the choice what to think. நீங்க எதை யோசிக்கணும் எதை யோசிக்க கூடாது என்று தீர்மானிக்கிற அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்கிறது. But we want to learn to listen to what God is saying to us, and He speaks only to our spirit being, to our heart. கவனிங்க, இப்ப தேவன் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொன்னால் அவர் உங்களுடைய ஆவியோடு கூட தான் பேசுவார், உங்களுடைய இருதயத்தில தான் அவர் பேசுவார். In the book of John chapter 15 and verse 7, யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீரானால்,
If you abide in me and my words abide in you, you shall ask what you will, and it shall be done to you. 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக் கொள்கிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். The first part of this verse says, if ye abide in me, if you're born again and you are in Christ Jesus. அங்க சொல்ல நீங்க முதல் காரியம் நீங்க என்னில் நிலைத்திருந்தால், இயேசுவில் நிலைத்திருந்தால். In the next part it says, if his words abide in you, if you are abiding and meditating on the word of God. நீங்க என்னிலும் என் வார்த்தை உங்களிலும், அவருடைய வார்த்தையை அனுதினம் தியானித்து அதை நீங்கள் வாசித்து தியானித்து கொண்டிருப்பீர்களானால், you must see yourself that when you're born again, you must see that you are in Christ and Christ is in you. நீங்க ரட்சிக்கப்படும், நீங்க கிறிஸ்துவிலும் கிறிஸ்து உங்களிலும் இருப்பார். The Holy Spirit comes to dwell in your heart and he will never leave you or forsake you. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை அவர் கைவிடுவதும் இல்லை. In the book of Ephesians chapter 2 and verse 10. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, we are his workmanship, created in Christ Jesus for good works. இங்க வசனம் இப்படி சொல்கிறது, நீ நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஆமென். In 2 Corinthians chapter 5 and verse 17. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், if any man be in Christ, he is a new creation. Old things are passed away and all has become new. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின என்று வாசிக்கிறோம். You are a type of creation that has never existed before when you receive Jesus as Savior. நீங்க ஒரு வித்தியாசமான ஒரு சிருஷ்டிப்பு, இதுவரைக்கும் இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்படாத நீங்க ஒரு புதிய சிருஷ்டி இயேசு உங்களுக்குள் பிறக்கும் பொழுது. God has created angels and many other spirit beings, but he has never before created any being like you when you are born again in him. பாருங்க, ஆண்டவர் தேவ தூதர்களை உண்டாக்கினார், ஆண்டவர் தெய்வத்துவத்திற்குரிய பரலோகத்தில் இருக்க பல காரியங்களை உண்டாக்கினார். ஆனால் நீங்க மறுபடியும் பிறந்த பொழுது உங்களை வித்தியாசமான ஒரு சிருஷ்டிப்பாக கர்த்தர் உங்களை உண்டாக்கி இருக்கிறார். Let's think about that scripture again. இந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பி வாசித்து பாருங்களேன். If any man or woman be in Christ, he is a new creation that has never existed before. இங்க பாருங்க 17ஆம் வசனம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறார், இதுவரைக்கும் உண்டாக்கப்படாத வித்தியாசமான ஒரு சிருஷ்டி. This is the first time God has ever created you brand new in Christ. This is the first time God ever created anything like a born again believer. இது கர்த்தர் இதுவரைக்கும் உண்டாக்காத ஒரு வித்தியாசமான ஒரு மறுபிறப்பை, சிருஷ்டிப்பை கர்த்தர் உங்களுக்குள் வைத்திருக்கிறார். You're not created new in your body or in your mind, but you are created brand new in your spirit, that is in your heart. புதிய ஒரு சரீரம் அல்ல, புதிய ஒரு ஆத்மாவும் அல்ல, உங்கள் ஆவியை புதிதாக்கி இருக்கிறார். I want you to see yourself in Christ when you're born again. நீங்க கிறிஸ்துவை உங்களுக்குள் பார்க்கிறவளாய் காணப்பட வேண்டும். You are in Christ and he is in you. நீங்க கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டிப்பாய் இருக்கிறீர்கள். Praise God.
when you're born again, you are the offspring of God, you're born of God, you're a child of God. நீங்க தேவனுடைய நீங்க மறுபடி பிறக்கும்போது தேவனுடைய வாரிசாக, தேவனுடைய வம்சமாக நீங்க தேவனை போல் இருக்கிறவளாய் இருக்கிறீர்கள். When you receive Jesus Christ as Savior, the same divine nature that is in God comes to live in your spirit being. நீங்க இயேசுவை உங்கள் சொந்த ரட்சகராய் நீங்கள் ஏற்றுக்கொண்ட அந்த வினாடி என்ன நடக்கிறது என்று சொன்னால், தெய்வ இயேசுக்குள் இருந்த அதே தெய்வத்துவத்தின் காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ளும் கடந்து வருகிறது. This is such a wonderful and marvelous thing. இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான மகா பெரிய ஒரு வித்தியாசமான ஒரு காரியமா இருக்கிறது. கவனிங்க. What a miracle of God that we can be born again in our spirit and become a child of God. He becomes our Father. பாருங்க, இயேசுவை உங்க சொந்த ரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்கிறீர்கள். 2 Corinthians chapter 5 and verse 21. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், it says, God hath made Jesus sin for us, but he never knew sin. அங்க வசனம் இப்படி சொல்லுது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ஆமென். Jesus Christ lived as a human being on earth, but he never committed any sin of his own. இயேசு ஒரு மனுஷனாய் அவதாரம் எடுத்து இந்த பூமியில வந்தார். ஆனால் பூமியிலே அவர் பாவம் செய்யவே இல்லை. He was 100% man and 100% God. அவர் 100% மனிதனாக 100% தேவனாய் அவர் காணப்பட்டார். But the Bible tells us he laid aside his power of deity. ஆனா வேதம் சொல்லுகிறது அது தெய்வத்துவத்தின் மகிமை அவர் ஒரு பக்கமாய் வைத்தார். He lived on this earth as the Son of Man. ஆனா அவர் தேவனாய் இருந்தும் ஒரு மனுஷ குமாரனாய் அவர் இந்த பூமியிலே அவர் வாழ்ந்தார். The Bible says that God cannot be tempted or tested with evil. ஆனா வேதம் சொல்லுகிறது தேவன் பொல்லாங்கினால் சோதிக்க முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. But Jesus was tempted and tested with evil from the devil. ஆனால் தேவனை ஒருவனும் சோதிக்க முடியாது. ஆனால் தேவன் இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டார். When Jesus lived on the earth, he lived in the body of a human being. இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது ஒரு மனுஷ சாயலிலே மனுஷனாய் அவர் வாழ்ந்தார். It is possible for him to be tested and tempted of the devil. பாருங்க, பிசாசானவன் அவரை சோதிப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் அங்கே காணப்பட்டது. The Bible said he was tempted in all points like as we are, but he did not sin. ஆனா கவனிங்க, வேதம் சொல்லுகிறது நாம் சோதிக்கப்படுகிற எல்லா வகைகளிலும் இயேசுவும் சோதிக்கப்பட்டார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. But when Jesus went to the cross, he took our sin upon himself. இயேசு சிலுவையிலே கடந்து போகும்போது நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையை சுமந்தார். So the scripture said in 2 Corinthians 5:21, he made him to be sin who knew no sin. அங்க வசனம் சொல்ற தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கிறோம். He did that we might be made the righteousness of God in him. இது ஏன் அப்படி நடந்ததுன்னா, நாம் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு அவர் பாவமானார். He became sin for us so that we could receive his righteousness.
அவர் பாவமானார். ஏன் பாவமானார் என்று சொன்னால் நாம் நீதிமான் ஆகும்படிக்கு அவர் பாவமானார். The word righteous means he has put us in right standing with God. அவர் நீதிமான் என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாக நியாயமாய் நிற்கிறவன். In 1 Corinthians chapter 1 and verse 30, 1 கொரிந்தியர் 10 அதிகாரம் 30 வசனத்தை வாசிப்போமானால், it says that Jesus is made unto us wisdom, righteousness, sanctification, and redemption. அங்க வசனம் சொல்லுங்க, நாம் ஸ்தோத்திரமுடன் அனுபவிக்குதல், ஸ்தோத்திரத்தை அனுபவிக்கிற பொருளை குறித்து நான் துஷிக்கிறவன் அல்ல. What a wonderful, marvelous thing this is. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் இது. When we receive Jesus Christ as Savior, He comes to live on the inside of us. இயேசுவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது அந்த தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். The Bible tells us, but we have the mind of Christ. இங்க வேதம் சொல்லுது, கிறிஸ்துவின் சிந்தை உடையவளாய் இருக்கிறோம் என்று சொல்லு. If we will walk in love and forgiveness towards others, then the Holy Spirit can lead and guide our lives. நீங்க இப்ப அன்பிலே நடக்கும்போது, தேவனுக்கு ஒப்பு கொடுக்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த, அவர் உங்களை நடத்த உங்களை ஒப்பு கொடுங்க. He said this is a great mystery that was hid from ages past. இது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம் கவனிங்க. That we have God the Holy Spirit on the inside of us. தேவாதி தேவன் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். He is there to lead us and guide us and to be our helper in everything in life. அவர் உங்களுக்கு உதவியாளராக, உங்களை நடத்துகிறவராக, உங்களுக்கு துணையாக அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனே உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். In the book of Colossians chapter 2 and verse 10, கொலோசியர் 2 அதிகாரம் 10 வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says you are complete in Christ Jesus. 2:10 இப்படி கொலோசியர் இப்படி சொல்லுகிறது, நீங்க சகல துரைதர்களுக்கும் அதிகாரம் தலைவராயிருக்க அவருக்குள் நீங்கள் பூர்ணமுள்ளவளாய் இருக்கிறீர்கள். ஆமென். It says he is the head of all principality and power. அங்க சொல்ல தேவதத்தின் பரிபு, அங்க சொல்லப்படும் துரைதனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் இருக்கிறார். In the book of Luke chapter 10 and verse 19, லூக்கா 10 அதிகாரம் 19 வசனம், he says, behold, I give you authority over all the power of the devil. அங்க வசனம் 10:19 சொல்லு, சகலத்தின் மேலும் உங்களுக்கு அதிகாரத்தை நான் கொடுத்திருக்கிறேன். When you become a believer in Christ Jesus, he gives you the power of attorney to use the name of Jesus. நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த இயேசுவின் நாமத்தின் அதிகாரத்தை உடையவளாய் தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஆக்கியிருக்கிறார். He said in the book of Mark chapter 16 and verse 17, in my name you shall cast out devils. மார்க் 16:17 சொல்லுகிறது, என் நாமத்தினால் நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். Every person that is born again has been given the power of attorney to use the name of Jesus. ரட்சிக்கப்பட்ட சகல மனிதனும் அவருடைய நாமத்தின் அதிகாரத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். You and I don't have the power, but we have the authority to use the name of Jesus. உங்களுக்கும் எனக்கும் வல்லமை கிடையாது, ஆனால் அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை உடையவளாய் இருக்கிறோம். You do not have to be a pastor or a prophet or an apostle to use the name of Jesus. நீங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துவதற்கு நீங்கள் பாஸ்டராக, ஒரு ரெவரண்டாக, அல்லது ஒரு அப்போஸ்தலனாக, அல்லது ஒரு தீர்க்கதரிசியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Every born again believer has been given the power of attorney to use the name of Jesus. ரட்சிக்கப்பட்ட சகல விசுவாசிகளும்
தேவனுடைய நாமத்தை பயன்படுத்துகிற, அவருடைய நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரமுடையவனாய் இருக்கிறான். The Bible tells us, whatever you ask in my name, he said, I will do it. இயேசுவே நாமத்தினால் எதை கேட்கிறீர்களோ அதை நான் செய்வேன். When you understand the name of Jesus, it is as if Jesus himself is right there with you. நீங்க இயேசு என்று சொல்லும்போது இயேசுவே அந்த இடத்திலே அவர் வெளிப்படுவார். We will be doing more and more teaching about the name of Jesus. நாம் வருகிற நாட்களில் இன்னும் அதிகமாய் இயேசுவின் நாமத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேச போகிறேன். It is a tremendous blessing of God that you can speak to the devil and speak to your problems in the name of Jesus. இது எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம் தெரியுங்களா? பிசாசுக்கு நேராக, உங்க பிரச்சனைக்கு நேராக இயேசுவின் நாமத்தை நீங்கள் பயன்படுத்த முடியும். Just as a policeman has the authority to direct the traffic, but he does not have the power. இது எப்படி ஒரு போலீஸ்காரன் அங்க இருக்கிற அந்த டிராபிக்கை ஒழுங்குபடுத்துகிற அதிகாரத்தை உடையவனாய் இருக்கிறானோ, அதே வண்ணமாக வஞ்சகத்தின் ஆவிகளை தடுத்து நிறுத்தவும் அதை வித்தியாசப்படுத்துகிற அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தினால் நீங்க பெற்றிருக்கிறீர்கள். So God has given the believer not the power, but he gives us the authority to use the name of Jesus. விசுவாசிகளுக்கு வல்லமை அல்ல, விசுவாசிகளுக்கு இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். When you speak to the devil and you speak to problems in the name of Jesus, the Holy Spirit comes and he brings the power. இங்க பாருங்க, பிரச்சனைக்கு விரோதமாய், பிசாசுக்கு விரோதமாய் நீங்கள் இயேசுவின் நாமத்தை பயன்படுத்த போகிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்திலே கடந்து வருவார். அவர் வல்லமையோடு கூட அந்த இடத்திலே கடந்து வந்து கிரியை செய்வார். When you receive Jesus Christ as Savior, you are never alone again. நீங்க இயேசுவை உங்க சொந்த இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது நீங்கள் தனிமையானவன் அல்ல. God wants you to see yourself in Christ and Christ in you. தேவாதி தேவன் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளும், நீங்க கிறிஸ்துவுக்குள்ளும், கிறிஸ்து உங்களுக்குள்ளும் அந்த தேவன் பார்க்கிறார். You become an ambassador for the Lord Jesus Christ. இயேசுவின் ஸ்தானாதிபதியாய் நீங்கள் மாற்றப்படுகிறீர்கள். You've been given the authority to use the name of Jesus. நீங்க இயேசுவின் நாமத்தை பயன்படுத்துகிற அதிகாரமுடையவராய் நீங்கள் மாறுகிறீர்கள். You are in Christ and he is in you from now on forever. நீங்க இயேசுவுக்குள்ளும், இயேசு உங்களுக்குள்ளும் காணப்படுகிறார். In the book of Romans chapter 8 and verse 1. ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், There is no condemnation to them that are in Christ Jesus. அங்க வசனம் எப்படி சொல்லி, அவருக்குள் இருக்கிறவன் மேல் குற்றமற்றவனாய் காணப்படுகிறார். Who walk not after the flesh, but after the Spirit. அங்க வசனம் எப்படி சொல்லி, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை என்று வாசிக்கிறோம். The law of the Spirit of life has made you free from the law of sin and death. அந்த அன்பின் கற்பனையானது பாவமற்றவனாய் உங்களை மாற்றி இருக்கிறது. Just as an airplane can fly in the air by the law of thrust and lift. பாருங்க, ஒரு ஏரோப்ளேன் ஆனது வானத்திலே பறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த காற்றை அது எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணுகிற அந்த காரியத்தை அது செய்கிறது. It looks like the airplane doesn't know that gravity exists. அந்த பிளேன் பூமிக்கு இருக்கிற இழுப்பு தச்சு இன்னும் தெரியாததை போல அது பறக்குகிறது. But the law of gravity is still there. ஆனா அது பறக்கிறது, அவ்வளவு ஆயிரத்திற்கு போகிறது. ஆனா அதுக்கு பூமியின் இழுப்பு தச்சு இல்லை என்று நம்ம சொல்ல முடியாது.
But the airplane can fly because it is using a higher type of law. அந்த பிளெயினானது பூமியின் இழுப்பு சக்தியை மிஞ்சி அது பறக்கிறது என்று சொன்னால் இதற்கு மேலான ஒரு வல்லமையை அந்த அந்த ஏரோப்ளேன் பயன்படுத்துகிறது. Talking about the airplane, we're talking about natural laws. நான் இந்த ஏரோப்ளைனை சொல்வதன் மூலமா நான் என்ன சொல்கிறேன்னா உலகத்தில் இருக்கிற அந்த அடிப்படை கொள்கைகளை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். But just as there are natural laws, there are also spiritual laws. எப்படி நம்மளோட மாம்சீக காரியங்களிலே பார்க்கிற வண்ணமாய் பலவிதமான சட்டங்கள் பிரின்சிபல்கள் இருக்கிறதோ அதே வண்ணமாக ஆவிக்குரிய உலகத்திலும் ஆவியிலையும் பலவிதமான சட்டங்களும் நியாயங்களும் பிரின்சிபல்களும் இருக்கிறது. I will be explaining the difference in spiritual laws and natural laws in more lessons to come. வருகிற நாட்களிலே ஆவிக்குரிய சட்டங்களை குறித்தும் மாம்சத்தில் நாம் காண்கிற பலவிதமான சட்டங்களை குறித்தும் நான் இன்னும் விளக்கி நான் பேச விரும்புகிறேன். Love and faith and righteousness, all of these things are spiritual laws. அன்பு, ஒழுக்கம் இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய சட்டங்கள். If you will learn to walk in love and to walk in faith, those are spiritual laws. நீங்க அன்பிலே நடப்பதும் விசுவாசத்தில் நடப்பதும் இதெல்லாம் ஆவிக்குரிய சட்டங்களாய் இருக்கிறது. Yes, there are other spiritual laws like sin and death and things the devil can bring to you. ஆனா அதே சமயத்தில் இன்னும் சில சட்டங்கள் பிசாசால கொண்டு வர முடியும். பாவம், மரணம் ஆகிய பலவிதமான காரியங்கள் பிசாசினால் கொண்டு வரப்படுகிறது. But when you learn to walk in the love of God and the faith of God, those spiritual laws are greater than the spiritual laws of the devil. பிசாசின் நியாயங்களும் சட்டங்களை பார்க்கலும் தேவாதி ஆவிக்குரிய சட்டங்கள் வல்லமை பொருந்தியதாக இருக்கிறது. அவைகளை நீங்கள் ரட்சிக்கப்படும் போது இவைகளை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். Witchcraft and sorcery and many of these things, these are evil spiritual laws. இந்த மாந்திரீகம் அல்லது இந்த தந்திரங்கள் இவைகள் எல்லாம் பிசாசின் நியாயங்களாய் இருக்கிறது, சட்டங்களாய் இருக்கிறது. But now that you are born again and a believer in Jesus Christ, you can operate in more powerful spiritual laws than the devil. நீங்க இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது இவ்வகையான பிசாசின் நியாயங்களும் சட்டங்களையும் பார்க்கலும் அவருடைய நியாயங்களையும் சட்டங்களையும் ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் வல்லமை உள்ளதை செயல்படுத்த முடியும். He tells us in the book of Romans chapter 8 and verse 2. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை இதை நம்மால் பார்க்க முடிகிறது. For the law of the Spirit of life in Christ Jesus கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் has made me free from the law of sin and death. என்னை பாவம், மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. ஆமென். Just as the airplane, when it takes off and goes up in the air, it is not subject to gravity. எப்படி ஒரு பிளேன் ஆனது அது அப்படியே எழும்பும் பொழுது அது இழுப்பு தன்மை வல்லமையை மிஞ்சி அது செயல்படுகிறதோ, it is using a higher natural law so that it can fly in the air. அது மேலான இந்த உலகத்தின் சட்டங்களுக்கு மேலான ஒரு காரியத்தை செயல்படுத்தி அது பறக்கிறதை போல. When you walk in love and faith, you live by a higher spiritual law. நீங்க அன்பிலும் விசுவாசத்திலும் நீங்க நடக்கும்போது இந்த உலகத்தின் பிசாசின் நியாயங்கள், சட்டங்கள், உலகத்தின் கோட்பாடுகள் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு காரியத்தில் நீங்க நடக்கிறீங்க. I will be teaching more and more about these spiritual laws of faith and love. இந்த ஆவிக்குரிய நியாயங்களை குறித்து, இந்த அன்பை குறித்து, விசுவாசத்தை குறித்து வரும் நாட்களில் இன்னும் அதிகம் பேச போகிறேன். You have the authority and the ability
to walk in love and to walk in faith in God. நீங்கள் தேவன் மேல் விசுவாசத்திலும் அன்பிலும் நீங்கள் நடப்பது மிக அவசியம். We have already quoted the scripture in Luke 10 verse 19. ஏற்கனவே சொன்னபடி லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி, Behold, I give you authority over all the authority of the devil. பிசாசின் சகல அதிகாரத்திற்கு மேலான அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். But we must learn to walk in the word of God and be obedient to God's word. நீங்க தேவனுடைய வார்த்தையிலே நடக்குவதும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதும் மிக அவசியமாக இருக்கிறது. When we keep God's commandments and we obey him, then we can walk in authority over the devil. நீங்க தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய கற்பனைகளுக்கு உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் பிசாசின் பிரமாணத்திற்கு மேலாய் உங்களுடைய பிரமாணங்கள் காணப்படும். The devil wants you to have unforgiveness against people. பிசாசானவன் மற்றவர்களை மன்னிக்க கூடாது என்ற அந்த பிரமாணத்தை அவன் செயல்படுத்துவான். The devil wants you to have bad emotions and bad thoughts about other people. பிசாசானவன் மற்றவர்களை குறித்து பொல்லாத எண்ணங்களை உங்களுக்குள் வைத்திருப்பான். That opens the spiritual law for the devil to get into your life. அப்படி பண்ணும்போது பிசாசானுடைய நியாயங்களை அவனுடைய பிரமாணத்தை அவன் உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்த அவன் துணைமான் செயல்படுத்துவான். But you can learn to walk in faith and in love and have victory over the devil. ஆனால் அப்படி அல்ல, அப்பொழுது நீங்க அன்பிலும் விசுவாசத்து தெய்வ பிரமாணத்தில் நடக்கும்பொழுது அவனுடைய பிரமாணத்திற்கு மேலாய் உங்களுடைய பிரமாணங்கள் தெய்வ பிரமாணம் வெளிப்படும். நீங்க அவனை பார்க்கும் பெரியவைகளை செய்வீர்கள். Make it a priority and goal in your life to grow and to walk in the love of God. இன்னைக்கு முதல் பிரதான நோக்கமாக மாற்றுங்கள். தேவ அன்பிலே நீங்கள் நடப்பதற்கு தீர்மானிங்கள். I want you to pray this prayer after me today to receive Jesus Christ as your Savior. இந்த வேளையிலே இந்த ஜெபத்தை இயேசுவை சொந்த இரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. Say this: I believe that Jesus Christ is the Son of God. சொல்லுங்கள், என்னோடு இயேசு தேவனுடைய குமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross to forgive me of sin. இயேசு என் பாவங்களுக்காய் சிலுவையிலே மரித்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe that he is raised from the dead and he is alive today. இயேசு மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்பினார். அவர் இன்றும் ஜீவிக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Right now, I receive you, Jesus, as my Lord and Savior. இந்த இயேசுவே உம்மை என்னுடைய சொந்த இரட்சகராகவும் தேவனாகவும் ஏற்றுக்கொள்கிறேன். I believe right now I am born again and I am a child of God. இயேசப்பா, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்றும் நான் உம்முடைய பிள்ளை என்றும் நான் விசுவாசிக்கிறேன். I will pray and read my Bible and go to church and learn more about Jesus. ஆண்டவரே, வேதத்தை வாசிப்பேன் என்றும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை தியானிப்பேன் என்றும் சபைக்கு போவேன் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். Amen. We love you, and remember, God loves you always. In Jesus' name, amen. இயேசு நாமத்தில் ஜெபத்துக்கு நல்ல பிதாவே, ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், நாங்களும் உங்களை நேசிக்கிறோம்.